ஸ்வேதா கித்தம்மோட தங்கச்சியா இல்லையாங்கிற விஷயத்த சாரதாம்மா வந்து தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி இறந்து போன இந்தம்மாவே வந்து சொல்லணும். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அம்மா, நீ அதெல்லாம் யோசிக்காத. இந்த பாலை கொண்டு போய் எழில ஏட்ட கொடுமா. வழக்கமா நீங்க தானே அவருக்கு பால் எடுத்துட்டு வருவீங்க. இன்னைக்கு ஸ்வேதாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஐயாவுக்கு பால் கொடுக்கறதே மறந்துட்டீங்களாம்மா. இந்தாங்கம்மா, இந்த பால் ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுங்கம்மா. இல்ல ராமையா, எனக்கு மைண்டே சரியில்லை. அவர் இப்ப என் மேல கோவத்துல இருக்காரு. நான் கொண்டு போய் கொடுத்தாலும் குடிக்க மாட்டாரு. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. ம், சரிங்கம்மா. ஸ்வேதா கித்தம்மோட தங்கச்சியா இல்லையாங்கிற விஷயத்த சாரதாம்மா வந்து தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி இறந்து போன இந்தம்மாவே வந்து சொல்லணும். ஸ்வேதா இந்துவாக்கோட தங்கச்சியா இல்லையாங்கிறத அவங்க கிட்டே கேட்போம். அக்கா, நீங்க இப்ப என் கண்ணுக்கு தெரியலனாலும் நீங்க எங்கதான் இருக்கீங்கன்றதை என்னால உணர முடியுது. நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன் சுடர். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அக்கா, எனக்கு ஸ்வேதாவோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது உண்மையா அவங்க உங்க தங்கச்சி தானே சந்தேகம் வருது. இல்ல சுடர், அவ என் தங்கச்சியே கிடையாது. ஆனா ஸ்வேதாவோட நடவடிக்கை எல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கும்போது எனக்கே அந்த சந்தேகம் வருது. நீங்க தாங்க இதை தெளிவுபடுத்தணும். அதான் சுடர், நானும் சொல்றேன். ஸ்வேதா என்னோட தங்கச்சியே இல்ல, நீதான் என்னோட தங்கச்சி. உனக்கு தான் நியாயப்படி என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து சேரணும். அவ அந்த மனோகர் ஏற்பாடு பண்ண ஒரு ஃபேக்கான ஆளு. அவளை யாரும் நம்பாதீங்க. எனக்கு இத வேற யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியலக்கா. அதான் உங்க முன்னாடி வந்து நின்னுட்டேன். எனக்கு ஸ்வேதா தான் உங்க தங்கச்சியான்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வழியில எனக்கு அது தெரியப்படுத்துங்கக்கா. அப்பதான் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அவ என் தங்கச்சி இல்லன்னு நான் இதோட 100 தடவைக்கு மேல உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா உனக்கு தான் அது கேட்க மாட்டேங்குது. நான் எப்படி அதை உனக்கு தெரியப்படுத்துவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. ப்ளீஸ்கா, எனக்கு இப்பவே நீங்க அதை தெரியப்படுத்துங்க. ஒரு ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா கூட போதும், நான் அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன். நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உண்மை என்னன்னு சொல்லுங்கக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ண சுடர், என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அக்கா ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அவ என் தங்கச்சியா இல்லையானா இப்பவே நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் சுடர். எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்வேதா உங்க தங்கச்சி இல்லைன்னு நீங்க எனக்கு காமிச்சிட்டீங்க. இது போதும்க்கா எனக்கு. அப்படின்னா உங்களோட உண்மையான தங்கச்சிக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிய ஆட்டைய போடுறதுக்கு தான்
அந்த கேரக்டர் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ யாரு, எப்படி இங்க வந்தான்னு எல்லா டீட்டெயிலும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்க்கா. நான் கேட்டதும் உண்மையை உடனே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்படியோ உன் ஒருத்திக்காகவாவது உண்மை புரிஞ்சிருச்சு. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு சுடர். இனிமே நான் பயப்பட தேவையில்லை. நீ பாத்துப்ப. அம்மா, ஆ வக்கீல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ரீச் ஆயிடுவாரு. சரிப்பா. அவர் வந்ததுமே ரொம்ப டிலே பண்ணாம இந்துவோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஸ்வேதாவோட பேர்ல உடனே மாத்தி எழுதிடலாம்ல? ம் நேரம்லாம் நல்லா தானே இருக்கு. நல்லதான்ப்பா இருக்கு. Okay. இன்னைக்கு 7 to 9 நல்ல நேரம் தான். அதுக்குள்ள பத்திரத்தை ஸ்வேதா பேர்ல மாத்தி எழுதிடணும். தட்ஸ் குட் மா. எப்படியோ நான் நினைச்சதே இன்னைக்கு நடக்க போகுது. வக்கீல் வீட்டுக்கு வந்ததும் இந்துவோட ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதிருவாங்க. இவ்ளோ சீக்கிரம் என்னோட பிளான் சக்சஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸ்வேதா. நானும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். முதல்ல சொத்து என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. ராமையா, சொல்லுங்கம்மா. எனக்கு என்னமோ இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டிலாம் இன்னைக்கே ஸ்வேதா பேர்ல மாத்தி எழுத வேண்டாம்னு தோணுது. நான் சொன்னா அவர் கண்டிப்பா கேட்க மாட்டாரு. நீங்க சொல்லி பாக்குறீங்களா? ஐயோ, நான் சொன்னா மட்டும் எழிலையா எப்படிம்மா கேட்பாரு? நேற்று நடந்த பிரச்சனைக்கே அவர் எவ்வளோ கோவப்பட்டார் பார்த்தீங்களே. அதனால இதை பற்றிலாம் நான் எதுவும் பேச முடியாதும்மா. ஆமாம், நீங்கள் ஏம்மா இன்னைக்கு பத்திரத்தை எழுத வேணாம்னு சொல்கிறீங்க? ஸ்வேதா தான் உண்மையிலேயே இந்து அக்காவோட தங்கச்சி தானான்னு ஒரு டவுட்டா இருக்கு ராமையா. அவளோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இவ எப்படி இந்து அக்காவோட தங்கச்சியா இருப்பான்னு தோணுது. எனக்கு கூட அந்த சந்தேகம் லேசாக இருக்குமா. ஏன்னா இந்தும்மாவோட தங்கமான குணத்துக்கும் இந்த திமிரு பிடிச்ச ஸ்வேதா குணத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுமா. அப்படி இருக்கும்போது ஸ்வேதா எப்படி இந்தும்மாவோட தங்கச்சியா இருக்க முடியும்? ஆனா நாம இப்ப இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. எழிலையாவுக்கு தான் புரியணும். என்ன பண்றது, இங்க நடக்கிறதெல்லாம் நம்மளால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்தும்மாவோட சொத்தெல்லாம் அந்த ஸ்வேதா கைக்கு போகணும்னு விதி இருந்தா யாராலையும் மாற்ற முடியாதுமா. சரிம்மா, வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போலாம். எழி, டைம் ஆயிட்டே இருக்குப்பா. இன்னும் வக்கீல ஆளை காணோம். எங்க இருக்காருன்னு கேளு. ஓகேம்மா, நான் கால் பண்ணி கேட்குறேன். இல்லை சார், நான் வந்துட்டேன். கால் பண்ணாதீங்க. குட் குட். வர வழியில் ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நோ ப்ராப்ளம் சார். சரி, ஆரம்பிச்சிடலாமா? உடனே ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ. என்னோட தங்கச்சிக்கும் அப்பாக்கும் எழுதி கொடுத்த ஒயில இப்ப ஏதோ ஒரு ஃப்ராடு பேர்ல மாத்தி எழுத போறாரே. எங்க அந்த ஸ்வேதா என்னோட தங்கச்சி இல்லைங்க. சுடர் தான் என்னோட தங்கச்சி. சுப்பிரமணி தான் என்னோட அப்பா. அந்த மனோகரி உங்களை பிளான் பண்ணி ஏமாத்த பாக்குறாங்க. ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீங்கள் தானே ஸ்வேதா? ஆமா சார். உங்கள் அக்கா இந்துவோட சொத்துக்களை உங்கள் பேருக்கு இப்போது மாற்றி எழுத போகிறோம். அதை சரியான முறையில் பாதுகாத்து நிர்வாகம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன ஸ்வேதா சைலண்டா இருக்க? வாட் ஹேப்பன்? சம்மதம் சொல்லு. கம் ஆன். சம்மதம் சார்.
டெலில் சார், இந்து மேடத்தோட சிஸ்டம் சம்மந்தம் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களும் கனகாவலி மேடமும் இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிடுங்க சார். சரிங்க சார். எழில் சார் சைன் போட போறாரு. இது எப்படி தடுக்கிறது? வேண்டாங்க, டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதீங்க. அவ என்னோட தங்கச்சியே கிடையாதுங்க. பறக்குது, பிடிக்க எடுங்க, எல்லாரும் எடுங்கப்பா. டெலில் சார், பேப்பரை நல்லா பிடிச்சிக்கோங்க. காற்று பலமாக அடிக்குது. திரும்பவும் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் பறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே சார். சரி. நிறுத்துங்க சார். டாக்குமெண்ட்ல இப்ப சைன் பண்ணாதுங்க. ஏய், நான் ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதாவது பேசி தடங்கல் பண்ணாத. நான் எதுவும் தடங்கல் பண்ணல, இயற்கையா தான் தடங்கல் பண்ணுது. நீங்க பேப்பர்ல சைன் பண்ண போகும்போது எதுக்கு இப்ப திடீர்னு காத்தடிக்கணும்? பேப்பர்லாம் காத்துல பறக்கணும். இது உங்களுக்கு அபசகுணமா தெரியலையா? ஏய், என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? காத்தடிக்கிறது நேச்சுரல். பேப்பர்லாம் லைட் வெயிட்டா இருக்கிறதால காத்துல பறக்கதான் செய்யும். எந்த விஷயத்தை எது கூட ரிலேட் பண்ற? இதுல என்ன அபசகுணம் இருக்கும்? சார், இவ்ளோ நேரம் கிளைமேட் நார்மலா தான் இருந்தது. எப்படி திடீர்னு இவ்ளோ பலமா காத்தடிச்சது? சரி, அத கூட விடுங்க. அங்க இந்து அக்காவோட போட்டோவை பாருங்க, எப்படி சாஞ்சிருக்குன்னு. இது கூடவா நேச்சுரலா நடக்கும்? ராமையா, ஐயா. முதல்ல இந்துவோட போட்டோவை சரி பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்க. சும்மா அபசகுணம்னு சொல்லிக்கிட்டு. எழில், எனக்கும் இப்ப நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அபசகனம் மாதிரி தான்ப்பா தெரியுது. நினைச்சேன், என்னடா கிழவி அமைதியா இருக்கா, இன்னும் சுடருக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு. கரெக்டா பண்ணிட்டான். எழில் மைண்ட் மாறத்துக்குள்ள நம்ம எப்படியாவது பேசி அவரை சைன் பண்ண வச்சிடணும். ஆண்டி, அவ்வளோ பலமா காத்தடிக்கும் போது பேப்பர்ஸ் எல்லாம் பறக்கதான் செய்யும். மாட்டி வச்சிருக்கிற போட்டோ லைட்டா சாயதான் செய்யும். இதையெல்லாம் அபசகுணமா நினைச்சா எப்படி? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆகுறது சகஜம்தான். நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா, மனம் சொல்றதமா கரெக்ட். நாம இதெல்லாம் அபசகுணம்னு நினைச்சு ஒரு நல்ல விஷயத்தை நிறுத்த வேண்டாமா? இது இந்துவோட பல நாள் ஆசை. அது இப்ப நிறைவேற போகுது. இல்ல, அவ எங்க இருந்தாலும் அது இந்து இத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. இல்லங்க, யாரோ ஒரு திக்கர் என்னோட ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்கறத பார்த்து நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? அது அது எல்லாம் சுடருக்கும் என் அப்பாக்கும் சேர வேண்டியது. ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. அம்மா, நான் டாக்குமெண்ட்ல இப்பவே சைன் பண்றப்போ. சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நான் சொல்றத நீங்க அபசகுணமா எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட வேற ஒரு விஷயத்த கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வேற ஒரு விஷயமா? என்ன விஷயம் சொல்லு.
ஸ்வேதா இந்து அக்காவோட தங்கச்சின்னு உங்களுக்கு யார் மூலமா தெரியும்? சொல்லுங்க சார். சாரதாமா மூலமா தெரிஞ்சுது. அவங்க ஸ்வேதா தான் இந்து அக்காவோட தங்கச்சின்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க ஸ்வேதாவுக்கு இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா சாரதாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. எடிட் சுடன் சொல்றதும் வேல்யூவான பாயிண்ட் தான்ப்பா. சாரதா அம்மா தான் இந்துவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்வேதாவை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி இந்த விஷயம் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. அதுதான்ப்பா அவங்களுக்கு நாம கொடுக்குற மரியாதை. அம்மா அதெல்லாம் ரைட்மா, பட் அவங்க தான் இப்ப கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்கல்ல. அவங்க என்ன எப்பவுமே எப்படியேவா இருக்க போறாங்க? சீக்கிரமா குணப்படுத்திடலான்னு நீ தானப்பா சொன்ன. சாரதாம்மா குணமாகி வந்ததும் அவங்க முன்னாடியே நாம இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கலாமே. வக்கீல் சார், இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியை மாத்த வேண்டாம், வேற ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றோம், அப்ப இதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்க மேடம், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போவே வச்சுக்கலாம். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். வரேன் மேடம். சரி. வரேன் சார். இன்னைக்கு சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துரும் நினைச்சேன். இந்த சுடரும் கிழவியும் சேர்ந்து எல்லாத்தையும் கவுத்துட்டாங்களே. ஏடி, சாரதாம்மா குணமானதும் நாம அவங்க முன்னாடியே ஸ்வேதா பேருக்கு ப்ராப்பர்ட்டியை மாத்தி கொடுத்துடலாம்ப்பா. நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எதுவும் நினைக்காத. சரிம்மா. சுடர் நெல்லு, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்துவோட ப்ராப்பர்ட்டி அவளோட குடும்பத்துக்கு போகணுங்கிறது அவளுடைய எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அதை நீ கெடுத்திருக்க. இப்போ சார், நான் எங்க சார் அதை கெடுத்தேன்? இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவ ஆசைப்படிக்க அவளோட தங்கச்சிக்கு நான் எழுதி கொடுக்க போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம நீ இன்டர்ஃபியர் ஆகி அவசரம் அது இதுன்னு சொல்லி அம்மாவோட மைண்ட் செட்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டல்ல. இதை நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர். ஸ்வேதாக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை தடுத்து அதை நீ எடுத்துக்கலாம் பிளான் பண்றியா? சார், என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் துளி கூட கிடையாது. சும்மா கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய், சும்மா நடிக்காத. நீதான் எனக்கு தெளிவா சொல்லிட்டியே, நீங்க தான் என் புருஷன், இந்த வீட்டை விட்டெல்லாம் என்னால போகவே முடியாதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட சொத்து மேல ஆசைப்பட்டதானே? சார், திரும்ப திரும்ப என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டவன்னு சொல்லாதீங்க. நான் அவ்வளவு சீப்பான கேரக்டர்லாம் கிடையாது. இப்பயும் சொல்றேன், நீங்க தான் எனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன். உங்களோட சேர்ந்துதான் நான் எப்பயும் வாழ்வேன். அதுக்காக எனக்கு இந்த சொத்து மேல ஆசை இருக்குன்னுலாம் அர்த்தம் இல்ல. நாளைக்கே நீங்க என்ன ஒரு குடிசைக்கு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த சொன்னாலும் அங்கேயும் இதே சந்தோஷத்தோட தான் நான் உங்க கூட வாழ்வேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். பெரிய வள்ளுவனோட வாசுகினி, இப்படியே பேசி பேசி இன்னும் எத்தனை நாள் தான் எல்லாரையும் ஏமாத்த போறேன்? பாரு, அம்மா சொல்லிட்டாங்கிறதுனால தான் நான் அமைதியா இருந்தேன். உன் மனசுல நீ என்ன பிளான் வச்சிருந்தாலும் சரி, இன்னும் 2 நாள்ல திரும்பவும் வக்கீல வீட்டுக்கு வர வச்சு இந்துவோட ஆசைப்படியே அவளோட ப்ராப்பர்ட்டிய ஸ்வேதா பேருக்கு நான் எழுதுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அது உங்க விருப்பம் சார். ஆனா நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்து மேடம் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குடும்பத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேர்ந்தா அது எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா அது தப்பான ஒருத்தவங்க கைக்கு போயிடக்கூடாது சார். அதனாலதான் சாரதாம்மா சரியாகி வந்ததும் அவங்க முன்னாடியே இந்த பத்திரம் மாத்தி எழுதுற விஷயத்த வச்சுக்கலான்னு சொல்றேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அதை புரிஞ்சுக்கலனா நீங்க நினைக்கிறதே பண்ணுங்க சார். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் சுடர், என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரியும் மத்தவங்க எல்லாம் தப்பா இருக்கிற மாதிரியும் போர்ட்ரேட் பண்ற. பாரு,
நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்துவோட ப்ராப்பர்ட்டியை ஸ்வேதா பேருக்கு மாத்தி எழுதத்தான் போறேன். அதை நீ எவ்வளவு பிளான் பண்ணாலும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு இந்தோடைய ப்ராப்பர்ட்டி மொத்தமா என் பேர்ல மாறிடும் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு சைன் பண்ண போற நேரத்துல அந்த சுடர் வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டா. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஸ்வேதா. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு சாதகமா நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்த கடைசி நேரத்துல உள்ள புகுந்து கெடுத்து விட்டுருவா. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய எழில இதே மாதிரிதான் கடைசி நேரத்துல ஃப்ராடுத்தனை பண்ணி அவ தாலி கட்டிக்கிட்டா. ஆரம்பத்துல இருந்தே என்னோட எல்லா பிளானுக்கும் அவ மட்டும்தான் தடங்கலா இருக்கா. அவளுக்கு சப்போர்ட்டா இந்த கனகவல்லி கிழவி வேற. ரெண்டு பேரையும் ஒழிச்சதான் எனக்கு நல்லதே நடக்கும் போல. இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தவள இன்னுமா நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? 1-2 தடவை அவளை போட்டு தள்ளவே ட்ரை பண்ண. எப்படியோ மிஸ் ஆயிட்டா. ஆனா நான் விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அவ முடிவு என் கையில தான். நீ அவளை நினைச்செல்லாம் பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாம பேசினபடி பத்திரத்தை என் கையில கொடுத்துட்டு உன் பங்கு வாங்கிட்டு நீ கிளம்பி போலாம். பத்திரத்தை உன் கையில கொடுத்துட்டு நீ கொடுக்குற பிச்சை காசை வாங்கிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொத்து என் பேருக்கு மாறட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்.